அன்பிற்குரிய நண்பர்களே வணக்கங்க. நம்ம டெட் தேர்வு ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம். உங்களுக்காக சைக்காலஜி பகுதியிலிருந்து எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புள்ள மிக முக்கியமான 25 எம்சிக்யூவோட நான் இப்போ வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவீன உளவியலின் தந்தை வில்ஹெல்ம் வூண்ட். முயன்று தவறி கற்றல் கொள்கையை வெளியிட்டவர் தாண்டைக். அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகளை 4 முக்கிய நிலைகளாக பிரித்தவர் ஜான் பியாஜே. நுண்ணறிவு ஈவு கண்டறிவதற்கான சரியான சூத்திரம் MA/CA into 100, mental age divided by chronological age into 100. ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையை நாய் மீது நிகழ்த்தியவர் இவான் பாவ்லவ். மனிதன் அடிப்படை தேவைகளின் படிநிலை கோட்பாடாக வழங்கியவர் ஆபிரகாம் மாஸ்லோ. செயல்படு ஆக்கநிலை இருத்தம் யாருடைய கற்றல் கொள்கையினுடையது? PF ஸ்கின்னர். பல்லறிவு கொள்கை தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வெளியிட்டவர் ஹோவர்ட் கார்டனர். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. உட்காட்சி வழிகற்றல் சோதனையை சுல்தான் என்ற சிம்பன்சி குரங்கிடம் நடத்தியவர் ஒல்ஃபாங் கோலர். மறதி வளைவு ஃபர்கெட்டிவ் கர்வ் முதலில் ஆராய்ந்து விளக்கியவர் ஹெர்மன் எஃபிங்ஹாஸ். முதலில் நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியவர் ஆல்ஃபிரட் ஃபீனே. குமரப்பருவம் என்பது புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். சமூக கலாச்சார கற்றல் கோட்பாட்டை சோஷியோ கல்ச்சுரல் தியரி முன்மொழிந்தவர் லேவ் வைகாட்ஸ்கி. ஆளுமையில் ஈகோ சூப்பர் ஈகோ அமைப்புகளை பற்றி விளக்கிய கோட்பாடு எதுனா உளப்பகுப்பாய்வு கோட்பாடு வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சமூக கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் ஆல்ஃபிரட் பாண்டுரா. நுண்ணறிவின் 2 காரணி 2 ஃபேக்டர் தியரியை வெளியிட்டவர் சார்லஸ் பியர்மன். ஒரு குழந்தையானது தனது முந்தைய புதிய அனுபவங்களுடன் இணைத்து மாற்றியமைத்து ஒரு குழந்தை தனது முந்தைய அறிவை புதிய அனுபவங்களுடன் இணைத்து மாற்றி அமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இணங்குதல், அக்கமடேஷன். தாண்டேக் கற்றல் விதிகளில் முதன்மையானதாக கருதப்படும் விதி 3 விதிகள்: ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. முன்னேற்ற கல்வி முறையை ஆதரித்த அமெரிக்க தத்துவஞானி மற்றும் கல்வியாளர் ஜான் டூயி. தற்காப்பு நடத்தை முறைகளை டிஃபென்ஸ் மெக்கானிசம் விரிவாக விளக்கியவர் ஆனா ஃப்ராய்டு அண்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனையெழுச்சி நுண்ணறிவு என்ற வார்த்தையை உலக புகழ்பெறச் செய்தவர் டேனியல் கோல்மேன். கற்பித்தல் இயந்திரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சிட்னி ஃப்ரெஸ்லி. குறிப்பு: ஸ்கின்னர் இதை பிற்பாடு ஸ்கின்னர் இதை யூஸ் பண்ணி பாப்புலர் ஆக்கியிருக்காரு. ஒழுக்க வளர்ச்சி நிலை மாரல் டெவலப்மெண்ட் தியரியை வழங்கியவர் லாரன்ஸ் கோல்பெர்க். கற்றல் படிநிலை கோட்பாடு ராபர்ட் காக்னே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.